நம்ம எல்லாருமே இந்த பழமொழியை கண்டிப்பாக கேட்டிருக்க வாய்ப்புகள் அதிகம். என்ன பழமொழின்னு கேட்குறீங்களா? முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிறாங்க அப்படின்ற பழமொழியே சொலவடைன்னு சொல்லலாம் இல்லைங்களா? இந்த இதை கேட்காதவங்க யாருமே இருக்க முடியாது. சரி, நம்ம இந்த சொலவடையை கேட்ட உடனே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? இதை சொன்ன உடனே என்ன உங்களுக்கு புரியும்? இது வரைக்கும் நீங்கள் இந்த சொலவடையை கேட்ட உடனே என்ன உங்களுக்கு தோணுச்சு? நீங்கள் என்ன இந்த சொலவடைக்கு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருமே இந்த சொலவடையை கேட்ட உடனே எல்லாரும் என்ன சொல்லுவோம்? இந்த பூசணிக்காய் எவ்வளோ பெருசாக இருக்கும் இல்லைங்களா? எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதை மறைக்கணும் அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு பெரிய அண்டால சாதத்தை வடித்து அது மேலே கொட்டி மூடினாதான் உண்டு. அப்படி மூடினாலும் அது எப்படியாவது உள்ளே இருக்கிற பூசணிக்காய் கண்ணுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி இருக்கும்போது அவ்வளோ சாதத்தையும் வடிக்கிறது இப்போ சாத்தியமா? ஒரு பூசணிக்காயை மறைக்கிறதுக்கு இவ்வளோ சாதங்கள் வடித்து அதை மூடி வைக்கணுமா அப்படின்னும் கேட்கலாம் இல்லைங்களா? இன்னொன்று, இப்போவும் இந்த பழமொழி இருக்குது. சரி, அந்த காலத்தில் தான் அதிகமாக சாப்பாடு செஞ்சாங்க, மேபி அப்படி சொல்லியிருக்கலாம்னு ஒரு கருத்து இருக்கலாம். இப்போ எல்லாருக்கும் சுகர் பேஷண்ட். எல்லாருமே சாதம் அப்படின்றது மருந்து மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் ராகி களி சப்பாத்தின்னு மாறிட்டாங்க. இப்போயும் ஏங்க அந்த பழமொழியை சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி இருக்கும்ல. அந்த கேள்விக்கான பதில் தான் இது. வாங்க கதைக்குள்ளே போகலாமா? அது ஒரு சின்ன கிராமம். அந்த சின்ன கிராமன்றதுனால அங்கே ஒரு தொழிலதிபராக இருந்தாவோ சரி, ஒரு கொஞ்சம் செல்வந்தராக இருந்தாவோ சரி, அந்த ஊரில் அவருக்கு ஒரு தனி மரியாதை இருக்க தான் செய்யும் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த ஊரில் பண்ணையார் ஒருத்தர் இருக்கார். அவர் ரொம்ப செல்வந்தர் மட்டும் கிடையாது. அவருக்கு நிறைய இடங்கள், நிலங்கள், நிறைய தோப்பு, அந்த மாதிரி ஊரில் முக்கால்வாசி இவருக்கு தான். அதனால் இவருக்கு மேலே அங்கே இருந்த மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தனி மதிப்பு இருந்தது. அந்த காலத்திலே இவர் கொஞ்சம் பக்கத்திலே போகணும் அப்படின்னா ரேக்லா வண்டியும், கொஞ்சம் தூரம் பயணம் செய்யணும் அப்படின்னா கூண்டு வண்டியும் வச்சுட்டு அதுக்கு தனித்தனி மாடுகளும் வச்சு பெரிய லெவலில் ரொம்ப வசதியாக வாழ்ந்துட்டு வந்தவர் தான் இவர். ஒரு முறை கூண்டு வண்டியில் எங்கேயோ அவரும் அவரோட மனைவியும் போய்கிட்டு திரும்பவும் ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஊர் பக்கத்தில் வரும்போது லைட்டாக ஒரு மாதிரி மாலை பொழுது. அப்போ அவரோட மனைவி சொல்கிறாங்க, ஏங்க இப்போ தான் பொழுது சாஞ்சிருச்சுல்ல, நம்ம கொஞ்சம் தூரம் நடந்தே நம்ம வீட்டுக்கு போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம இந்த தோட்டத்தில் நம்ம நடந்து போய் ரொம்ப காலம் ஆயிடுச்சு, இப்போல்லாம் இந்த வழியில் நடந்தே போகிறது கிடையாது, எனக்கு நடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆசையாக இருக்குது, நடந்தே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க மனைவி. உடனே அவர் இந்த மாதிரி நம்ம மனைவி கேட்டுட்டாலே நம்மளோட மனைவியை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு உடனே பண்ணையாரும் அவரோட மனைவியும் இறங்கிடுறாங்க. வண்டியை திருப்பி அனுப்பிடுறாங்க. நடந்து போயிட்டே இருக்காங்க. நம்ம ஊர்லலாம் இப்போ நாட்டாமா படம் கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க. எப்படி போகிற வழியிலெல்லாம் நாட்டாமா பாடுபட்டான்ற பாட்டு போட்டு அவரை பார்த்தோன்னே எல்லோரும் கையெடுத்து கும்பிட ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி இவரும் நடந்து போயிட்டுருக்கும்போது அவர் எதிரில் வந்தவங்க சில பேரெல்லாம் அவருக்கு மரியாதை நிமித்தமாக கையெடுத்து கும்பிட்டுட்டு போகிறாங்க. இவரும் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிட்டே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஓரளவுக்கு நல்ல இருட்டுற ஒரு சமயம். அந்த சமயத்தில் பூசணிக்காய் தோட்டத்துக்குள்ளே போகிறாங்க. அங்கே நடந்து போயிட்டுருக்கும்போது 2 பூசணிக்காய் அவங்கள கண் சிமிட்டி, வாங்க என்னை பறிச்சிட்டு போங்க அப்படின்ற மாதிரி 2 பூசணிக்காய் பண்ணையாரோட மனைவி கண்ணுக்கு படுது. உடனே அவங்களுக்கு இந்த பூசணிக்காவை பறிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வருது. என்னதான் செல்வந்தர்களாக இருந்தாலும், ஊரில் முக்கால்வாசி இவங்களோட நிலமாக இருந்தாலும், அந்த ஆசைக்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது இல்லைங்களா? அதை பார்த்த உடனே அவங்களுக்குள்ள ஒரே ஆசை. ஏன்னா அந்த பண்ணையாரோட மனைவிக்கு பூசணிக்காய் கூட்டனா அவ்வளோ உயிர். அதனால் அதை பார்த்த உடனே செஞ்சு சாப்பிட்ணுன்ற ஒரு ஆசை வந்துருச்சு. உடனே பண்ணையாரோட மனைவி பண்ணையார்கிட்ட, ஏங்க போய் அந்த ஒரே ஒரு பூசணிக்காய் மட்டும் பறிச்சிட்டு வாங்க, வீடும் பக்கத்தில் வந்துருச்சு, நம்ம எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் யோசிக்கிட்டே, என்னம்மா சொல்கிற, நான் இந்த ஊரில் எவ்வளோ பெரிய மனுஷன், ஒரு பண்ணையாராக இருந்துக்கிட்டு ஒரு பூசணிக்காவை திருடினா ஊரில் என்ன பேசுவாங்க? ஏதாவது தெரிஞ்சால் ஒரு பூசணிக்காவை இந்த நம்ம பண்ணையார் திருடிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச மாட்டாங்களா
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அவங்க மனைவி வந்து, ஏங்க நம்ம பின்னாடியும் யாரும் இல்லை, நம்ம முன்னாடியும் யாரும் இல்லை, ஓரளவுக்கு எல்லாமே இருட்டிடுச்சு, நம்ம பறித்தாலும் ஒரு பூசணிக்காய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தோட்டக்காரன் யாரும் வர போகிறது கிடையாது, அதனால் பயப்படாமல் போய் பறிங்க. அப்படி பறிச்சுட்டு அது விஷயம் வெளியில் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு உபாயமும் நான் சொல்கிறேன், இப்போ போய் பறிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கட்டாயப்படுத்துகிறாங்க அவங்களோட மனைவி. உடனே பன்னியாரம் வேறு வழி இல்லாமல் அந்த அந்த பூசணிக்காவை பறித்து எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அன்றைக்கி தடபுடலாக பூசணிக்காவை வச்சு செம்ம விருந்து வச்சு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 2-3 நாள் கழிஞ்ச உடனே பண்ணையார் வந்து பூசணிக்காவை திருடிட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே ஒரு அடசல் புடசலாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த அடசல் புடசல் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணையாருக்கு அதுக்கும் வருது. அதை கேட்ட உடனே பண்ணையாருக்கு வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடுது. கூனி குறுங்கி எப்படி நான் இதுக்கு மேலே நான் ஊரில் தலை காட்டுவேன், என்னை என்ன நினைப்பாங்க, இவ்வளோ பெரிய செல்வந்தர் வந்து ஒரு பூசணிக்காவை போய் திருடி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கேவலமாக என்னை பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கூனி குறுக்கி போய் உட்காந்துட்ருக்காரு. அப்போ அவங்க அந்த மனைவி வந்து அன்னைக்கு சொல்கிறேன்னு சொன்ன அந்த உபாயத்தை வந்து இன்றைக்கி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ரொம்ப உயர்தரமான அரிசியில் சாதம் வடித்து தடபுடலான 7 வகை உணவு வகைகளோட சமைச்சு ஊரில் எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்காக அழைக்கிறாங்க. எந்த பாகுபாடும் இல்லாமல் எந்தவித பாரபட்சமும் பார்க்காம எல்லாரையுமே சாப்பிட்றதுக்கு அழைக்கிறாங்க. அவங்களும் எல்லாரும் வந்து திருப்தியாக சாப்பிட்டுட்டு அப்போ பேசிக்கிறாங்க ஊரில் இருந்த மக்கள் எல்லாம், பண்ணையார் வந்து எவ்வளோ நல்லவர், இவரை போய் பூசணிக்காய் திருடினாருன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா, எவ்வளோ உயர்தரமான ஒரு சாதத்தை வடித்து நம்மளுக்கு இவ்வளோ விதமான பொரியல்கள் கூட்டு அது இதுன்னு வச்சு ஒரு விருந்தையை அமக்கலப்படுத்திட்டாரு, இவரை போய் ஒரு பூசணிக்காய் திருடினாருன்னு சொன்னால் நம்ப முடியுமா, சத்தியமாக அவர் திருடி இருக்கவே மாட்டார், அப்படி அவர் திருடினாருன்னு சொன்னாங்கன்னா அவங்க நாக்கே அழுகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருந்த எல்லாரும் அந்த பூசணிக்காய் திருடினதை விட்டுட்டு இவரோட விருந்தை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதுக்காக தான் இப்போவும் என்ன சொல்கிறாங்கன்னா, முழு பூசணிக்காய் சோத்தில் மறைச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொலவடைகள் இப்போவும் வழக்கத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே நான் முதல்ல கமெண்ட் பண்ணவங்கெல்லாம் இப்போ பாருங்கள், நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சாதத்தை வடித்து அது மேலே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைச்சிட்டாங்கன்னு சில பேர் கெஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. உங்களுக்கு இதில் எது உங்களுக்கு தோணுச்சோ அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.